இன்னமும் போரிங்கான பென் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ அதை க்யூட்டாக மாற்றிடலாமா? இப்போ அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அதில் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. மேக் ஷுர் நீங்கள் வரைய போகிற ஹாஃப் சர்க்கிளுடைய எண்ட் ரொம்ப கர்வியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிற இடத்துல அது பர்ஃபெக்டாக நிற்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் 4 பீசஸ் ஆஃப் கார்ட்போர்ட் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் 2 சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற 2த்துக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ A4 ஷீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த கார்ட்போர்டை சுற்றி நான் காட்டுற மாதிரியே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சிசர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி த்ரூ அவுட் த கார்ட்போர்ட் எண்டில் இருக்கிற A4 ஷீட்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே ஒரு A4 ஷீட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் டன். இனி பெயிண்டிங் ஒர்க் தான். ஸோ இப்போது வாட்டர்மெலனுடைய பேஸ் கலராக நம்ம அவுட்டர் லேயருக்கு க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ க்ரீன் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சென்டர் பார்ட்டுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ பி கேர்ஃபுல், ஏன்னா க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒயிட் பார்ட் நம்ம லீவ் பண்ணிட்டு தான் ரெட் கலர் அடிக்கணும். ஸோ இப்போ ரெட் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இதில் க்யூட்டான கண் வாய் வரைய போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு 2 ஸ்பாட் மாதிரி நான் வச்சுருக்கேன் ஃபார் மெஷர்மெண்ட். இப்போது இதை கண் வரைகிறதுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதில் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண் ஓவர், அதே மாதிரி 2வது கண்ணையும் வரைஞ்சிக்கலாம். கண்ணை போட்டு முடிச்சாச்சு. இப்போ வாய்க்கு சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதிலிருந்து ஒரு குட்டி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரைய போகிறோம். முடிச்சிட்டோம். இப்போது கண்ணுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி 2 டாட்ஸ் நம்ம கண்ணில் வைக்க போகிறோம். ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட். லைட் பிங்க் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் சீக்ஸ்லேருந்து ப்ளஷ் வர மாதிரி க்யூட்டாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாட்டர்மெலனுடைய சீட்ஸ் தான் பேலன்ஸ். அதையும் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அங்கங்கே சின்ன டாட் வச்சு அதிலேருந்து லைட்டாக இழுத்து விட்டாலே போதும், ஈஸியாக சீட்ஸ் வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ சீட்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி 2வது பார்ட்டுக்கும் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போது நம்ம வச்சுருந்த பென் ஸ்டாண்டோடைய டாப் போர்ஷனை மட்டும் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன சைஸ் ஸ்கொயர் ஷேப்பில் கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பென் ஸ்டாண்டோடைய பாட்டமை இந்த கார்ட்போர்டோடைய அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது எந்த சைட் நம்மளுடைய வாட்டர்மெலன் நம்ம ஒட்ட போகிறோமோ அங்கே க்ளூ ப்ளேஸ் பண்ணி
வாட்டர்மெலனை ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஈஸியாக ஒட்டிக்கிச்சு. அதுக்கு தான் நம்ம கீழே அந்த கார்ட்போர்டு வச்சோம். ஸோ இப்போ அதே மாதிரி ரெண்டாவது சைடுக்கும் ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய க்யூட்டான வாட்டர் பிளெண்ட் பென் ஸ்டாண்ட் ரெடி.